ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மரகதத்தோட சதி சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரத்னம் வந்து செம ஆப்பு வச்சு ஆதி பாரதியும் ஒன்று சேர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க, வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நாளைக்கு எபிசோடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்காக வந்து இந்த கல்யாணத்தை வந்து மாப்பிள்ளையை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுமா அப்படின்னோன்னே, அவளுக்கு தான் வந்து யோசிக்க டைம் கேட்டிருக்கால, அதுக்குள்ளே என்ன நேத்தான் ஒருத்தர் வந்துட்டு போனால் இப்போ வந்து இன்னொரு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரீங்களா அப்படின்னு மரகதம் கேட்டோன்னே, இங்கே பாரு, நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவளை எப்போதும் இங்கேயே வச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, மாமா நான் நீங்கள் குறுக்க பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இப்போதைக்கு எந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாரதி. இங்கே பாருமா, இது வரைக்கும் வந்து நீ வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து எதுவுமே கேட்டது கிடையாது. இப்போ முதல்ல கேட்குறேன், எனக்காக இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ வாழ்நாள் பூரா வந்து தமிழ் கூட வந்து சந்தோஷமாக வாழலாம், அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் முதல்ல ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடி ஆகிறதுக்கு உள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து லதா வந்து ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டோன்னா வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நேற்று தான் ஒரு மாப்பிள்ளையை வந்து வேண்டான்னு சொல்லி ஆதியை வேணான்னு அனுப்பியிருக்கீங்க. அப்போ ஆதியோட பெட்டரான ஒரு மாப்பிள்ளை நாளைக்கு வரப்போகிறாரா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இன்றைக்கி பாரு, நீ செய்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பு. நீ வந்து யாருக்கு சரின்னு கேட்டால் கூட எல்லாருக்கும் ஊன்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையை வந்து நீ வாழணுங்கிற விருப்பப்படுறியா இல்லையோ அது கூட இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ தமிழுக்கு வந்து இன்னொரு அப்பா வேணும்னு நீ கொஞ்சம் கூட தமிழோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிற. ஆதி மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தமிழ். அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் எவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது, எவ்வளோ அன்பு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ வந்து உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் நீ மண்டையாட்டுற பார்த்தியா? உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, ஃபோனை வெயிடி அப்படின்னு சொல்லி ஃபோனை திட்டி வச்சிடுறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே வாசு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நாள் காலையில் வந்து கடைக்கு போய்ட்டு ஒரு கட்டப்பையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கப்போ வந்து ரத்னம் வந்து பாரதியை கூப்பிட்றாங்க, வாமா வந்து உட்காருமா அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும் மாமா, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து திண்ணையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம தனமும் மரகதமும். அவங்க வந்து பார்த்துட்டு டக்குன்னு பேகை திறந்து, இந்தாம்மா இதை வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மாம்மா இது அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, பிரித்து பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நகை கொடுத்துருக்காங்க, நெக்லஸ்லேருந்து எல்லாமே சேர்த்து. அதை பார்த்தோன்னே வந்து என்னங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசி பருப்பு தோரம் பருப்பு மாதிரி, ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு மரகதத்தை திட்டுறாங்க. அவளுக்கு சேர வேண்டிய நகை வந்து என் மருமகளுக்காக நான் ஆசையாக வாங்கி வச்சுருந்தேம்மா, நான் உனக்கு வாசு இருக்கிறப்பயே கொடுத்துருக்கணும், அது ஏதோ கோவத்தில் விட்டுட்டேன், அதனால தான் இப்போ கொடுக்குறேன், இதை நீ மறுக்காமல் தட்டி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. மணி வந்து இதை ஃபோனை பேசினோன்னா நகை போகுதேன்னு கட் பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நடக்குது இது? இப்போ போயிட்டான்னா நம்ம சொத்துலாம் எல்லாமே அவளுக்கு பேருக்கு போயிடுமா, ஏதாவது பண்ணி தடுக்கணும் அப்படின்னு. இப்போ நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரத்னம் வந்து திட்டுறாங்க, கண்ணா பண்ணான்னு சமையல் வேலையிலேருந்து கூட்டுறது பெருக்கிறது வீடு சுத்தமாக இருக்கணும், ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க. ஏன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? உன் பிள்ளைக்கு தான் வந்து கட்டி வைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எண்ணெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் பாரதியை வந்து நான் வந்து வாழ்க்கையை செட்டில் பண்ணாமல் விட மாட்டேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். மரியாதையாக எல்லா ஸ்வீட்லேருந்து பலகாரம்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சமயக்கட்டிலையும் வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த கேப்பில் இருடி நீ சமைச்சிட்ரு, நான் போய் பாரதி மனசை கெடுத்து விட்டுறேன் அப்படின்னு போய் பேசலான்ட்டு போகிறாங்க. போய் பேசுகிறப்ப வந்து என்ன பாரதி நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கு ரெடி ஆகி நிற்கிற அப்படின்னு அவர் கேட்டால் முடியாதுன்னு மறுத்து சொல்ல வேண்டியதானே அதட்டி அப்படின்னோன்னே, என்னத்த சொல்கிறீங்க மாமா, கேட்டு என்னால் முடியாதுங்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு சொல்லக்கூடிய தைரியம்லாம் கிடையாது, என்னை மன்னிச்சிரு பாரதி அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இப்படின்னு முன்ன பின்ன தெரியாதா யாருக்கோ வந்து உன்னை கட்டி கொடுக்குறதுக்காக நான் இவ்வளோ பாடுபட்டேன், நான் வந்து துறக்கூட என் கூடவே நீயும் பிரிஞ்சு போயிடக்கூடாது, நீயும் தமிழும் அதுக்காக தான் நினச்சேன், கடைசியில் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஆதி தம்பிக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனே, இப்போ பாரு நீ ஆசைப்பட்டதுக்கும் நடக்கலை, நான் ஆசைப்பட்டதும் நடக்காமல் போய் இந்த மனுஷன் இப்படி பண்ணிவிட்டாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் நான் தவிக்கிறேன் அப்படின்னு. பரவாயில்ல, விதிப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும், நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து வெளியில் போயிட்டு வந்து தனத்துக்கிட்டையும் அவர் போலீஸ் நம்ம மணிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன போய் பேசினியா அப்படின்னா, நல்ல பெருசாக பிட்டெல்லாம் 4-5 போட்டுட்டு வந்திருக்கேன், பட் இருந்தாலும் வந்து அவள் மனசு கரையிற மாதிரி தெரில, அவள் மறுக்க முடியாதுன்னு மாமாவை வச்சே தடுப்பாக நின்றுக்கிட்டா, அவளை வந்து மாமாக்கெல்லாம் மறுப்பு என்னால் எப்படி சொல்ல முடியும், அவர் சொல்லி நான் தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னோடனே, சரி விடு, அடுத்த இதில் வர்ற ஆள் எவனாக இருந்தாலும் துரத்தி விட்டுறலாம் அப்படின்னோடனே,
டக்குன்னு வந்து பார்த்தா ஹாரன் அடிக்குது. ஹாரன் அடித்தோடனே வந்து கரெக்டாக வந்துரு ரத்தனம் வராப்புல வந்தோடனே, ஆமாம் உங்களுக்கெல்லாம் என்ன இங்கே வேலை மாப்பிள்ளை, இதுங்க கூட ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்னோன்னே உள்ளே போயிடுறாங்க. இங்கே பாரு, ஏதாவது சதி திட்டம் பண்ணி ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணலான்னு நினச்சிங்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், உள்ளே போய் ரெடி பண்ணுற வேலையை பாருங்கள் அப்படின்னு துரத்தி விட்றாங்க. இவங்கள வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுறது, பாவம் பாரதி இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. முதல்ல இவளை வந்து அவங்க அந்த பையன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் வருது. கார் வந்தோடனே டக்குன்னு வந்து பார்த்தா தான் தெரியுது, மரகதத்துக்கு செம ஆப்பு வச்சாப்புலன்னு சொல்லலாம். நம்ம ரத்னம் செம மாஸ் பண்ணிட்டாப்புல. ஆதி வந்து வந்தோடனே இங்கே வந்து சேரில் உட்காடுறோன்னே அழைச்சிட்டு வர்றாங்க. பாரதி கிட்ட காஃபி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு பாரதி காஃபி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு, ஆனால் முடிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே வந்து பாரதி வந்து சோகமாகவே இருக்காங்க. கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை வந்து நம்ம முடிவு பண்ணுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து தனம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிக்கிறாங்க. ரத்னம் வந்து திட்டினது வந்து ஞாபகம் வருது. என்ன ஆதியும் பாரதியும் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கூட வந்து அவங்கள சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது சதி திட்டம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் ஒரு செகண்ட் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னோன்னே, விடு நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து மரகதம் வந்து யோசித்து பேசாமல் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரத்னம் வந்து சொல்கிறாங்க, நீ என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளையை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருமா கண்ணை திறந்து, நீ வந்து பார்த்த மாதிரியே எனக்கு தெரில, உன் மனசுக்கு பிடிச்சிருந்த மட்டும்தாம்மா இந்த கல்யாணம், மற்றபடி கல்யாணம் நடக்கவே நடக்காது இல்லைன்னா அப்படின்னு சொன்னோன்னா தைரியமாக பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஆதியை பார்த்தோன்னா சிரிப்பு தாங்க முடியல. லைட்டாக வந்து கண்ணடிக்கிறாப்புல நம்ம ஆதி. கண்ணடித்தோன்னா வந்து இன்னும் சந்தோஷத்தில் தாடுறாங்க. கரெக்டாக வந்து எதுவாவது வாயை திறந்து சொல்லுமா, சொன்னால் தான் வந்து நான் மாப்பிள்ளையை பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியும், இல்லைன்னா சொல்லி அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு கேட்டோன்னா ரத்னம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து அப்போ தான் தமிழ் வராங்க. என்னவா தமிழ், உனக்கு ஓகேவா, என் ஃப்ரெண்டை யாருக்கு தான் பிடிக்காது, அதெல்லாம் டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இவங்க 2 பேரும் எப்படி தான் தாத்தா இவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க தவிர எதுவும் பேச மாட்டாங்கன்னொன்னே பாரதி வந்து கரெக்டாக வந்து தமிழை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கிஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இனிமேல் ஆதியை வந்து ஃப்ரெண்டுன்னெலாம் கூப்பிடக்கூடாது, ஆதி அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே இன்னும் தூக்கி வாரி போயிடுது. மணிக்கும் சரி, தனத்துக்கும் சரி, மரகதத்துக்கும் சரி, நம்ம கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சரி தாத்தா இனிமேல் நான் ஆதி அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கையை தூக்குறாப்புல. ஆதி உடனே வந்து கட்டி பிடிச்சி ஆதியும் கிஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து கேசவனும் நம்ம தனமும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லதா வந்து இது ராத்திரியே எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு சுவாரஸ்யமாக எதுவும் இருந்திருக்காதுல்ல இந்த ட்விஸ்டெல்லாம், சரி உன்னை கொஞ்சம் லைட்டாக பதட்டத்திலேயே வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சஸ்பென்ஸ் வந்து பொண்ணு பார்க்க வர்றதை வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பாரதி கிட்டே சொன்னோன்னே, அடி பாவி முன்னாடியே சொல்லியிருந்தேன், ராத்திரி ஃபுல்லாக நான் வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன்னு, நீ வாயை திறந்து உனக்காக என்றைக்கு பேசுவேன்னு நானும் பார்க்குறேன், கடைசி வரைக்கும் நீ பேச மாட்டேற